தலைப்புச் செய்தி. கொல்லப்பட்டி கிராமத்தில் நிகழ்ந்த சம்பவம். அங்கன்வாடி குழந்தைகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டிருக்கிறது. காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு அது குறித்து விசாரணையும் தொடங்கியிருக்கிறது. அங்கன்வாடி குழந்தைகளுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சக்திவேல் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சக்திவேல், தற்போது குழந்தைகளின் உடல்நிலை எவ்வாறு இருக்கிறது? என்ன நடந்தது? ஜெனிஃபர், பொள்ளாச்சி அருகே உள்ள கொல்லப்பட்டி கிராமத்தில் அங்கன்வாடி மையம் செயல்பட்டு வருகிறது. இந்த அங்கன்வாடி மையத்தில் உள்ள குழந்தைகள் வழக்கம் போல் இன்று மதிய உணவு சாப்பிட்டுள்ளார்கள். இந்நிலையில் ஒரு சிலர் திடீரென வாந்தி வருவதாக அங்கன்வாடி மைய காப்பாளரிடம் கூறியுள்ளனர். பின்பு இந்த குழந்தைகள் வாந்தியும் வேதியும் ஏற்பட்ட நிலையில் மயக்கமடைந்துள்ளனர். இதன் பிறகு அங்கன்வாடி மைய காப்பாளர் தனியார் வாகனம் மூலம் குழந்தைகளை பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். பின்பு குழந்தைகளுக்கு ஏற்பட்ட வாந்தி மயக்கம் காரணமாக அங்கன்வாடி மையத்தில் உள்ள சமையலரிடம் விசாரணை மேற்கொண்டு உணவுகளை ஆய்வு செய்ததில் உணவில் பல்லி இறந்து விழுந்துள்ளது தெரிய வந்தது. தகவல் அறிந்து வந்த குழந்தைகளின் பெற்றோர்கள் குழந்தைகளை மருத்துவமனைக்கு தாமதமாக அழைத்து வந்ததாக கூறியும், அதுவும் 108 ஆம்புலன்ஸில் அழைத்து வராமல் தனியார் வாகனத்தில் ஏன் குழந்தைகளை அழைத்து வந்தீர்கள் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 6 குழந்தைகள் நலமுடன் இருப்பதாகவும் குழந்தைகள் தொடர்ந்து மருத்துவர்கள் கண்காணிப்பில் வைக்க வேண்டும் என்ற மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக நெகமம் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதேபோல் இச்சம்பவம் தொடர்பாக அங்கன்வாடி மையத்தில் பணியில் அஜாக்கிரதையாக இருந்த சிவகாமி மற்றும் செல்வநாயகி ஆகிய இருவர் மீதும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் வீணா தெரிவித்துள்ளார். ஜெனிஃபர், குழந்தைகளுக்கு ஆபத்தில்லை எனும் செய்தி ஆறுதல் அளிக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சக்திவேல்.